ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு 2லேருந்து இரு பொருள் குறிக்கும் இரு சொற்கள், சரிங்களா? இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இருக்குல்ல, ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ஸுமே சேர்த்து வந்து நம்ம டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். வீடியோஸ் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். என்னென்ன டாபிக் வைஸ் நம்ம நோட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வெறும் 400 rupees காம்போ தான், சரிங்களா? 400 காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஒன்லைனர், பாக்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? இது வந்து லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஆறு இரு பொருள் தருக. ஆறு என்னும் சொல்லுக்கு வந்து உள்ள இரு பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன பொருள் வரும் அப்படின்னா நதி மற்றும் எண்ணிக்கை. ஸோ ஆறு அப்படின்னா என்ன வரும்? எண் வரும்ல. ஸோ என்னன்னு கொடுத்தாலும் வரும், கரெக்டாக ஆப்ஷன் சரிதான். எண்ணிக்கை அப்படின்னாலும் சரிதான், சரிங்களா? ஸோ ஆறுனா நதியும் குறிக்குமா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. எண்ணு வந்தாலும் சரிதான், எண்ணிக்கை அப்படின்னாலும் சரிதான், சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கோ இரு பொருள் தருக. ஸோ கோனா என்னப்பா? கோனா நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழியில் தெரியும், அரசன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இன்னொரு இது என்னென்னா கோனா பசு, சரிங்களா? கோனா என்ன? அரசன் மற்றும் பசு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நகைனா என்ன வரும்? நகை புன்னகைன்னு சொல்லுவோம். புன்னகை அணிகலன் அந்த மாதிரி வரும், சரிங்களா? புன்னகை மற்றும் அணிகலன் அப்படின்னு வந்தாலும் சரிதான், பொன்னகை அப்படின்னு வந்தாலும் சரிதான், சரிங்களா? பொன்னகைனாலும் என்ன? அணிகலன் தான், சரிங்களா? ஸோ புன்னகை மற்றும் பொன்னகை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செய்னா என்னப்பா? செய் அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை நம்ம செய்யறது, கரெக்டாக? செய்னா என்ன? நம்ம நன்றே செய் இன்றே செய் வராது, நன் செய் பொன் செய்யும் இல்லை. ஸோ இதில் செய் இருக்கங்காட்டி ஸோ அது வருமா அப்படின்னு கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இதெல்லாம் வராது. செய் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம செய்யின்னு சொல்கிறோம்ல, ஸோ செயலை செய்கிறது. வயல் நிலம், ஸோ செய்யின்னு அப்படின்னா இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா வயல் நிலம் இருக்குல்ல, ஸோ அதையும் குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், திங்கள் இரு பொருள் கேட்டிருக்காங்க. திங்கள்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? மாதம் குறிக்கும், சரிங்களா? ஸோ மாதம் இதில் எங்கே இருக்குது? ஸோ இங்கே 2 பக்கம் இருக்கா? வாரம் வந்து இதில் வராது, கரெக்டாக? ஸோ அப்போ இது வந்து தவறு. திங்கள்னா இன்னொரு எதுனா நிலவு, சரிங்களா? திங்கள் என்ன? நிலவு மற்றும் மாதம் இரண்டுமே குறிக்கும், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஸோ நம்ம பார்த்தோம்ல ஆறு இரு பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொன்னால் எண்ணிக்கையும் வரும் எண்ணும் வரும், சரிங்களா? ஸோ எண் மற்றும் நதி சரி, சரிங்களா? இங்கே எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, இங்கே வரிசை வந்திருக்கு, ஸோ இது வராது. இங்கே நதி இருக்குது, நீரும் கொடுத்துருக்காங்க, வராது, சரிங்களா? இங்கே எண் இருக்குது, ஆறுதல் இருக்குது, இதுவும் வராது, கரெக்டாக? ஒவ்வொரு இதுவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. எண், எண்ணிக்கை, நதி. ஸோ இது எது வந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ல் வரும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொறுத்துகளையும் கூட கேட்கலாம், சரிங்களா? ஆறுன்னு என்ன? இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல, ஸோ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறுன்னா வழி. ஆறுன்னு இன்னொரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வழின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ வழி நதி ரெண்டுமே வரும், சரிங்களா? ஆறுன்னு என்ன? வழி மற்றும் நதியை குறிக்கும். திங்கள் என்ன சொன்னோம்? மாதம் குறிக்கும்னு சொன்னோம். அப்போ திங்கள் என்ன? மதி மாதம், இது ரெண்டுமே வரும், சரிங்களா? திங்கள் என்ன? மதி மற்றும் மாதம் இரண்டுமே வரும். ஓடுனா என்ன சொல்லுவோம்? விரைவாக நடக்கிறது, சரிங்களா? ஓடு அப்படின்னா நம்ம கூரை மேலே இருக்கிற ஓடும் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் ஓடு வச்சுருப்பாங்க தெரியுங்களா, ஓட்டு வீடுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து கூரை ஓடும் சொல்லுவோம். விரைவாக நடக்கிறது, வேகமாக நடக்கிறது ஓடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அது ரெண்டுமே வரும், கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், நகைன்னு என்ன? நான் சொன்னேன், சிரிக்கிறதும் வரும், நகை அணிகலனும் வரும், கரெக்டாக? சிரிப்பு அணிகலன். இப்போ சரியானது எதுப்பா? 2 4 1 3. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 2 1 4 1 3 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. வரினா என்னப்பா? வரினா நம்ம அரசுக்கு செலுத்துறது வரி, அது ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லுவோம்? வரினா ஒவ்வொரு வரியை நம்ம வரிசையை எழுதுறது. நம்ம 2 வரி 4 வரின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது அந்த வரி நோட்டுகள் நம்ம சொல்கிறோம். எதுக்கு? நம்ம வந்து லைன் பை லைனாக வரிசை எழுதுறதுக்கு தான் அந்த நோட்டு வாங்கி நம்ம எழுதுகிறோம், இந்த 2 வரி 4 வரி நோட்டெல்லாம், சரிங்களா? ஸோ அப்போ வரிசைன்னு வரும், அரசுக்கு செலுத்துவதும் என்ன? வரி தான், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி.
ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் நம்ம அப்படியே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் தருக. தாமம். தாமம்னா என்னப்பா? குணம், தகுதி கிடையாது, அழுதல் பின்னுதலும் இல்லை. தாமம்னா என்னென்னா கயிறுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள் பூமாலைன்னு சொல்லலாம். சரிங்களா? தாமம்னா என்ன? பூமாலையும் குறிக்கும், மாலைக்கும் வரும். சரிங்களா? தாமம்னா என்ன? பூமாலையும் குறிக்கும், மாலையும் குறிக்கும், கயிறையும் குறிக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. கீற்று வராது. கயிறு வரும், கீற்று வராது. சரிங்களா? கயிறு மற்றும் பூமாலை தான் சரி. தாமம்னா என்ன? கயிறு மற்றும் பூமாலை. ஆன்சர் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கான கொஷின் இடையில நான் சொல்லுவேன். சரியான இணையை தேர்ந்தெடு. மெய். மெயினா என்னப்பா? மெயின் என்ன? உண்மை வருமா? ஸோ இதில் உண்மை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. உண்மை மாலை. மாலை வராது மெய்க்கு. உண்மை உண்மை வரும். உடல். மெயினாக என்னென்னா இன்னொரு பொருள் என்னென்னா உடல். உடலையும் குறிக்கும். சரிங்களா? உடலை வந்து மெய்ன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. உண்மை மற்றும் உடல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுங்க. எங்களோட டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுட் கேட்டாங்க இந்த கொஷினில். பறவை. இந்த பறவைக்கும் இந்த பறவைக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இது பறவைனாலே தெரியும். நம்மளுக்கு என்ன பறவை உயிரினங்கள் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வரும். இந்த பறவை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஆழி, கடலையும் குறிக்கும். சரிங்களா? பறவைங்கிறது வந்து கடலையும் குறிக்கும், அதே மாதிரி ஊரையும் குறிக்கும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஊர் மற்றும் ஆழி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஒரு சொல்லால் தொடரும் 2 இடங்களை நிரப்புக. சரிங்களா? ஒரே சொல்லால் 2 இடத்துலையும் நம்ம நிரப்பணும். எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே சொல் தான், ஒரே இது தான், ஒரே சொல்ல 2 இடத்துலையும் நம்ம நிரப்பணும். கரெக்டாக? எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. ஸோ என்ன சொல்கிறாங்க? 2 இது ஒரு கை, கால், அகல், அலை. ஸோ எது வரும்னா கால் வரும். ஸோ எதனால் அப்படின்னா எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. கரெக்டாக? கீழே ஈரம் பார்த்து உன்னோட காலை வை. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பதுன்னா என்னப்பா? துய்ப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தருதல்னு நான் சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு தரதும் துய்ப்பதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கற்பது, நம்ம கற்பித்தல், கற்பது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா துய்ப்பதில் வரும். சரிங்களா? ஸோ கற்பது மற்றும் தருதல். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கற்பது, தருதல். துய்ப்பது அப்படிங்கிறது உண்மையெல்லாம் வராது. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க. உண்பது, உண்மை, தூய்மை இதெல்லாம் வராது அதில். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் தருக. நூல். ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்கப்பா. நூல். சரிங்களா? நூல் அப்படியே கேட்பாங்க. அதே மாதிரி பறவை கொஷினும் ரிப்பீட்டாக வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை. மாலையும் வந்து ரிப்பீட்டாக வரும். பறவை, மாலை, அதுக்கப்புறம் 6. ஸோ இந்த 4 கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரிவிஷனுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு 10 கொஷின் பேப்பர் நம்ம ரிவிஷன் சேர்த்து பார்க்குறோம். இதில் வந்து இது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்துங்க. நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடை நெய்வது. இப்போ ஆடை நெய்யறதுக்கு நூல் தேவைப்படும். மூதுரை அறநூல்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆடை நெய்வது மற்றும் மூதுரை அறநூல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் தருக. மாலை. மாலையோட இரு பொருள் கேட்டிருக்காங்கப்பா. மாலைனா என்ன சொல்லுவோம்? நம்ம பூ கட்டுறோம்ல. ஸோ அந்த மாலையும் வரும். மாலை பொழுது நம்ம சாயந்தரம் மாலைன்னு சொல்லுவோம்ல, மாலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாலை, பூ மாலையும் வரும், மாலை பொழுதும் வரும். இங்கே மாலை இருக்குது, இரவு இருக்குது, ஸோ இங்கே மழை இருக்குது. ஸோ இதெல்லாம் தவறு. சரிங்களா? கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. பூமாலை மற்றும் மாலை பொழுது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் தருக. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நூலில் வந்து பாருங்கப்பா. இப்போ தானே பார்த்தீங்கன்னா ஆடை தேய்க்க உதவுவது மற்றும் மூதுரை அறநூல். சரியா? ஆப்ஷன் பி தான் சரி. இரண்டு நூல்கள் அப்படிங்கும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸோ அதெல்லாம் வராது. சரிங்களா? ஸோ இது வந்து நூல் தான், பட் வந்து 2 பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாமே ஒரு பொருள். நூல்கள்னு அப்படின்னாலே இது எல்லாமே வந்துடும். கூட வந்து இன்னொன்று வந்து என்னென்னா ஆடை தேய்க்க உதவும் அந்த நம்ம துணியெல்லாம் போடுறோம்ல, அது எல்லாமே நூலால் ஆனது தானே. ஸோ அப்போ நூலும் ஆடை தேய்க்க உதவும் நூலும் வரும், மூதுரை நூல், அந்த காமனாக அந்த நூல்கள் எல்லாமே வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தப்படும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேகமாக நடக்கிறத என்னப்பா சொல்லுவோம், அதே மாதிரி கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்ன சொல்லுவோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுப்பா ஓடு. ஓடுனேன்னா வேகமாக ஓடுதல். சரிங்களா? வேகமாக நடத்தல், வேகமாக ஓடுதலும் வரும்.
கூரையோடு நம்ம சொல்ல ஓட்டு வீடு. ஸோ கூரையோடும் சொல்லுவோம். கரெக்டாக அதான் சொல்கிறாங்க. வேகமாக நடத்தல் மற்றும் கூரையாக பயன்படுத்தும் சொல்ல வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடு. அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் தருக, ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் டேஷ் அழகு, இனிமை தமிழ் டேஷ் எமது. பேச்சு, மொழி, சொல், செப்புதல். என்ன வரும்னா மொழி. மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. கரெக்டாக. ஸோ ரெண்டுக்கும் வந்து மொழி தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் கொண்ட ஒரு சொல் கேட்டிருக்காங்க. நீ அறிந்ததை பிறருக்கு டேஷ், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். நம்ம தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். கரெக்டாக. அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது வந்து என்ன சொல்லுவோம்? சொல்லுன்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் அதானே. எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது எது? சொல் தான். கரெக்டாக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். மதி. மதி இரு பொருள் தருக. மதினா என்னப்பா? மதினா என்ன சொல்லுவோம்? அறிவுன்னு சொல்லுவோம். சரிங்களா. மதினுங்க இன்னொரு பேர் என்ன? அறிவு. நிலாவையும் என்ன குறிப்பாங்க? மதின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. நிலா மற்றும் அறிவு. நிலா மற்றும் அறிவு. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இரு பொருள் தருக. கால். கால்னா என்னப்பா? இப்போ தான் நம்ம பார்த்தோம். நம்ம இப்படி ஒரே இதில் வந்து ரெண்டு தொடரில் வந்து ஒரே சொல்ல பயன்படுத்த சொல்லியிருந்தாங்களா? அதில் பார்த்தோம்ல. பங்கு பிரித்து கொடுக்கவா. ஸோ எத்தனை பங்கு? கால் பங்கு பிரித்து கொடுக்கவா. ஈரம் பார்த்து காலை வை. பார்த்தோம்ல. ஸோ கால் கால். ஸோ நம்ம எப்படி டைரெக்டாக கொஷின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இன்டைரக்டாக எப்படி மாற்றி வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் கொண்ட ஒரு சொல் கேட்டிருக்காங்க. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ். ஆன்சர் நடை. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும், அதே மாதிரி வந்து அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது டேஷ் அடுக்குமொழி வந்து நடை. கரெக்டாக. அடுத்த கேள்வி பாருங்கள். இவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இரு பொருள் தருக. ஆக்குதல். ஆக்குதல்னா என்னப்பா? ஆக்குதல் அப்படிங்கிறத நம்ம என்ன சமையல் ஆக்குறேன்ப்பா சொல்லுவோம்ல. சமையல் ஆக்குறேன். அதே மாதிரி செய்தலும் குறிக்கும். சரிங்களா. ஆக்குதல்னால் செய்யறதுன்னு வரும். அதே மாதிரி சமைத்தலும் குறிக்கும். சரிங்களா. ஆப்ஷன் பி செய்தல் மற்றும் சமைத்தல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். நகை. நகைன்னு என்னப்பா? நகை என்னன்னு சொல்லி இரு பொருள் கேட்டிருக்காங்க. நம்ம பொறுத்துகளையும் பார்த்துரும். இது வந்து 3rd டைம் ரிப்பீட் ஆகுது. நகைன்னு என்ன சொன்னேன்? நகைனா சிரிப்பு. நகைத்தல் சிரிப்பும் வரும். அதே மாதிரி நம்ம அணிகிற அணிகலனும் வரும். கரெக்டாக. சிரிப்பு மற்றும் அணிகலன். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இது வந்து கிட்டத்தட்ட 3rd டைம் ரிப்பீட் ஆகுதா? பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி. கடை. கடை என்பதன் சரியான இரு பொருள் கேட்டிருக்காங்க. கடைனா என்னப்பா? கடைனா என்ன அப்படின்னா அங்காடி சொல்லுவோம்ல. அங்காடி. கடைகள்னா அங்காடிகள், அங்காடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடைனா முடிவையும் குறிக்கும். சரிங்களா. முடிவு மற்றும் அங்காடி வரும். முடிவு. கடைனா என்ன? முடிவும் வரும். கரெக்டாக. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். 6. எத்தனை டைம் பார்த்தோம்? ஆறுனா என்னப்பா? எண்களில் வர ஆறையும் குறிக்கும், காவிரி ஆற்றையும் குறிக்கும். கரெக்டாக. எண்களில் வர இதுனாலும் 6 தான். அதே மாதிரி எண்ணிக்கையும் வரும். கரெக்டாக. எண்ணிக்கையும் வரும், காவிரி ஆறையும் குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். திங்கள்ப்பா. இதுவும் வந்து 3rd டைம் ரிப்பீட் ஆகுதா? 6, திங்கள், மாதம், மாலை, இது எல்லாமே ரிப்பீட் ஆகிற கேள்வி தான். திங்கள் என்னப்பா? மாதம். அதே மாதிரி நிலவு. சரியா. திங்கள் என்ன? மாதம் மற்றும் நிகழ்வு. சரி, நிலவு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விளக்கு. விளக்குக்குண்டான இரு பொருள் பாருங்கள். விளக்கு அப்படின்னா இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. இளமையில் கல். இளமையில் கல் அப்படிங்கிறத வந்து விளக்குக்கு அது வராது. கரெக்டாக. இது வந்து சரிதான். அடுத்தது விளக்கை அணைத்து விடு. விளக்கை அணைத்து விடு சரிதான். கற்களால் ஆனது கோபுரம். இது வந்து சம்மந்தமே இல்லாத கொடுத்துருக்காங்க. நல்ல நூல்களை படி. 6 கால்களை உடையது ஈ. இதுக்கும் விளக்குக்கு சம்மந்தமே இல்லை. கரெக்டாக. விளக்குக்குண்டான சரியான பொருள் தான் கேட்டிருக்காங்க. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. ஒரு இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா விளக்குறது. சரிங்களா. அப்போ இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. விளக்கை அணைத்து விடு. விளக்குன என்ன? தீபம் சொல்லுவல. விளக்கை அணைத்து விடு. ஸோ அப்போ விளக்குக்குண்டான சரியான பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 2 பொருள் கேட்டிருக்காங்கப்பா. அதனால் ரெண்டுமே வந்து சரியானதாக இருக்கணும் அதோட பொருள்.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் 6. ஸோ இது வந்து 4 டைம் ரிப்பீட் ஆயிடுச்சுப்பா. நீங்களே சொல்லுங்கப்பா. 6ன்னா என்னப்பா? நதி எண். நதி எண். டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. அதே மாதிரி திங்கள்ப்பா. திங்கள்னா என்ன பார்த்தோம்? திங்கள் என்ன? மாதம் வரும், கிழமையும் வரும். சரிங்களா? திங்கள்னா கிழமை, சந்திரன். சரிங்களா? மாதம், கிழமை, சந்திரன் எல்லாமே வரும். சரிங்களா? திங்கள்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இருபொருள் தரக்கூடிய சொல் கேட்டிருக்காங்க. ஆடை தைக்க உதவுவது டேஷ், மூதுரை அரை டேஷ். ஸோ நான் சொன்னல என்னப்பா அது? நூல்ப்பா. கரெக்டா? ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அரை நூல். சரியா? ஸோ அப்போ இதுவும் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அடுத்த கேள்விப்பா. வாயை வலிக்கு திருப்பி திருப்பி சொல்லி. இருபொருள் தருக மாலைப்பா. எத்தனை டைம் பார்த்துட்டோம்ப்பா. திருப்பி அதே படிக்கிறோம். பூ மாலை, மாலை பொழுது. சரியா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. நம்ம எகெயின் வந்து கேட்ட கேள்வியே திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இது வந்து வேறு கொஷினில் கேட்டிருக்குது. சரிங்களா? வேறு கொஷின் பேப்பரில் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆப்ஷன்ஸும் வந்து மாறி இருக்கு. சரியா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அகம். அகம் இச்சொல் தரும் இரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அகம்னா என்னப்பா? ஸோ அகம்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? உள்ளம், மனம். ஸோ எல்லாமே வருமா? ஸோ அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா வீடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அகம்னா என்ன? வீடுன்னு சொல்லுவாங்க, மனம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். சரி, சொல், வழக்கு, விளக்கு, வழக்கு. எதுப்பா வரும்? ஆன்சர் வழக்கு. ஸோ அதை என்ன சொல்லலாம்? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு, பேச்சு வழக்குக்கு அதில் வந்து வழக்கு வருமல்ல, இந்த லா தான் வரும். கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி. இரு பொருள் தருக. தாரணி. தாரணின்னு என்னப்பா? தாரணின்னா நமக்கு தெரியும், உலகம். கரெக்டாக? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாரணின்னு என்ன? பூமி மற்றும் உலகம் இரண்டுமே குறிக்கும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அழகு. அழகுன்னு என்னப்பா? அழகுன்னு என்ன? அழகுனா அணிகலன்களையும் வரும். சரிங்களா? அணிகலனும் வரும். வனப்பு. வனப்பும் குறிப்பாங்க. சரிங்களா? அழகுனா வனப்பு மற்றும் அணி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இரு பொருள் சுட்டுக. பார். பார்னா என்னப்பா? பார்னா உலகம்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? உலகம். பார்த்தல். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்ல, பார்த்தல்னு வரும். சரிங்களா? உலகம் மற்றும் பார்த்தல் இரண்டுமே ஒரு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி. இரு பொருள் தருக. விளக்கு. விளக்குனா என்னப்பா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. விளக்குனா என்ன? அகல் விளக்கு, தெளிவுபடுத்துவது, விளக்குதல். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா விளக்குறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஒரு விஷயத்தை நம்ம விளக்கி கூறுவது. இலக்கணத்தை வந்து விளக்கி கூறுவதை நம்ம பார்த்தோம். விளக்குன்னா என்ன? தெளிவுபடுத்துறது. அதே மாதிரி அகல் விளக்கு, விளக்கை அணைன்னு நம்ம பார்த்தோம்ல, அகல் விளக்கும் வரும். ஆப்ஷன் டி சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் 6. ஸோ பாருங்கள் இப்போ இதோட 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. நதி ஏன். கரெக்டாக? நதி மற்றும் ஏன். இதோட வந்து 6 டைம் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு இந்த கொஷினை. அடுத்த கேள்வி. அணிகலன். அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லை கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒன்றா சொல்ல கொடுத்து இரு பொருள் கேட்கலாம், இல்லை இரு பொருள் கொடுத்து சொல்ல கேட்கலாம். சரிங்களா? அணிகலன் புன்னகை நம்ம பார்த்தோம்ல, என்னப்பா வரும்? அணி, உவகை, நகை, மாலை. அணிகலன் புன்னகை அப்படிங்கிறது வந்து நகை, நகை என்னும் சொல்லை குறிக்கும். சரிங்களா? நகை அப்படின்னா என்ன? அணிகலன் மற்றும் புன்னகை. அடுத்த கேள்வி. மாலைப்பா. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். மாலைன்னு என்ன? ரோஜா பூ, மல்லிகை. ஸோ ரெண்டுமே வருமா? வராது. அது பூமாலை, அந்திப்பொழுது. பூமாலை அல்லது மாலை பொழுது, அந்திப்பொழுது ரெண்டுமே வரும். சரிங்களா? மலையோரம் வராது, காலை மாலையும் வராது. சரிங்களா? மாலை என்னென்னா பூமாலையும் வரும், அந்திப்பொழுதும் வரும். இது வந்து கிட்டத்தட்ட 3rd டைம் ரிப்பீட் ஆகுதா கொஷின். இரு பொருள் தருக. சரியான இரு பொருள் இணையை தேர்ந்தெடு. ஓவியம். ஓவியம்னா என்னப்பா? ஓவியம்னா ஒரு சித்திரம். கரெக்டாக? ஒரு படம், சித்திரம்னு வருமா? அதே மாதிரி வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி. ஓவியம்னா வந்து ஒரு சித்திரம்னு சொல்லுவோம், படம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணையை காண்க. அலைனா தயிர் பிசை, அலை பிசை கலை, அலை 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 கூவி அடை. சரி வந்து சரியாக எது கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏப்பா. அலை அப்படின்னா தயிர் பிசைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அலை அப்படின்னா தயிர் மற்றும் பிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அலைகள்லாம் வராது, தவறு. இதுவும் வராது. சரிங்களா? அலை அப்படின்னா தயிர் மற்றும் பிசை தான் வரும்.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், திணை. திணை என்னும் சொல்லின் இரு பொருள் கேட்டிருக்காங்கப்பா. திணைன்னு என்னப்பா, நம்ம 5 திணைகள் பார்ப்போம்ல. ஸோ நிலங்கள் கரெக்டாக, நிலம் 4 பக்கமே நிலம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னா திணைனா ஒழுக்கம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒழுக்கம்னு சொல்லுவோம் நிலம். ஆப்ஷன் சிப்பா. திணை அப்படிங்கிறது வந்து இன்னொரு பொருள் என்ன, ஒழுக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நாடி. நாடினா என்னப்பா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல. நாடினா என்ன ஆன்சர், ஆராய்ந்து தேடி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆராய்ந்து மற்றும் தேடி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுவது டேஸ் வடிவம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்லப்பா, இது வந்து டேரெக்டாக வந்து சொல் கொடுத்து பொருள் பார்த்தோம். இங்கே வந்து பொருள் கொடுத்துட்டு சொல் கேட்குறாங்க. கரெக்டாக, அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். ஆன்சர் வரி. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுவது வரி வடிவம். வரி வடிவம். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருளை தருக. நகை. நகைன்னா பார்த்தோம்லப்பா. நகைன்னு என்னப்பா, நகைன்னா சிரிப்பா. சிரிப்பு மற்றும் அணிகலன். ஸோ இதுவுமே வந்து பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 4 or 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கலை. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள் கேட்டிருக்காங்க. கலைன்னா என்னப்பா, கலைனா நம்ம வயலில் வந்து களப்பறித்தல் சொல்லுவோம்ல, அது. முகத்தின் ஒளி. என்னப்பா, முகமெல்லாம் ஒரு கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கலைனாலும் இதுதான். சரிங்களா, வயலில் களை பறித்தல் மற்றும் முகத்தின் ஒளி இரண்டுமே குறிக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, சொல். சொல் அப்படிங்கிற சொல்ல இரு பொருள் கேட்டிருக்காங்க. சொல்னா என்னப்பா, சொல் நான் என்ன சொல்லுவோம்னா நெல். நெல்லுன்னு சொல்லுவோம், பதம்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சொல்லோட பொருள் என்ன, நெல் மற்றும் பதம். இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக இருக்குது. அடுத்த கேள்வி, சரியான இரு பொருளை தேர்ந்தெடு. உறவு. உறவுன்னு என்னப்பா, உறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருள் வந்து சுற்றம். சுற்றம் சுற்றி இருக்கிற உறவும் குறிக்கும். விருப்பம். உறவுன விருப்பத்தையும் குறிக்கும். சரிங்களா, சுற்றம் மற்றும் விருப்பம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, மாலைப்பா. மாலை நான் இதோட கிட்டத்தட்ட 5 or 6 டைம்ஸ் ஆயிடுச்சா. மலர் மாலை, அந்தி பொழுது. அதான் பூ மாலைன்னு சொல்லுவாங்க, இல்லை மலர் மாலைன்னு வரும். கரெக்டாக, மாலை மற்றும் அந்தி பொழுது. ஸோ கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், மது. மதுனா என்னப்பா, மது அப்படிங்கிறது என்ன, கல். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பாருங்கள், மாது வராது, மதார் வராது, மதி வராது. கரெக்டாக, மதுங்கிறது வந்து கல்லை குறிக்கும். அதே மாதிரி தேன். தேன்னாலே என்னது, மது தான். சரிங்களா, தேனும் குறிக்கும். அடுத்த கேள்வி, ஒளி. ஒளி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஒளினா என்னப்பா, இந்த ஒளி கிடையாது. இந்த ஒளினா தான் தீபம் அதெல்லாம் வரும். சரிங்களா, இந்த ஒளி அப்படிங்கிறது வந்து அழித்து விடு, அழித்து விடு, தொலைத்து விடு. ஸோ அழைத்து விடு, தொலைத்து விடு குறிக்கும். இந்த ஒளி அப்படிங்கிறத நம்ம கேட்கறத குறிக்கும். கரெக்டாக. நான் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பனி. பனி என்னும் சொல் உணர்த்தும் இரு பொருள் கேட்டிருக்காங்க. பனினா என்னப்பா, பனினா நம்ம வேலை செய்கிறோம்ல, வேலையும் குறிக்கும். பணிவு, தாழ்ந்து நம்ம போகிறது, பணிவு. சரிங்களா, ஆப்ஷன் பி, வேலை மற்றும் பணிவு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. துணி. துணினா என்னப்பா, துணி அப்படிங்கிறது வந்து துன்பம். துன்பம், கோபம் ரெண்டுமே வரும். சரிங்களா, துணியோட பொருள் என்ன, துன்பம் மற்றும் கோபம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. இதழ். இதழ்னா என்னப்பா, இதழ் அப்படிங்கிறது வந்து உதட்டுதல். கரெக்டாக. அதே மாதிரி கண் இமையும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இதழ்னுபாங்க. சரிங்களா, கண் இமை இருக்கல. ஸோ அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இதழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கப்பா, இரு பொருள் தரும் இணை. 6பா, என்னப்பா, நதி, என். கரெக்டாக, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கிட்டத்தட்ட வந்து இந்த கொஷினே வந்து 10 தடவை கேட்டிருக்காங்க போல், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து இரு பொருள் தருக. மறை. மறைன்னு என்னப்பா, மறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதம். வேதம்னாலும் மறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மறைத்தல், ஒரு விஷயத்தை மறைக்கிறது, மறை. இந்த ரை தான் வரும். கரெக்டாக, வேதம் மற்றும் மறைத்தல். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. பிடி. பிடினா என்னப்பா, பிடிங்கிறது வந்து ஒரு பிடிக்கிறது வருமா. அதே மாதிரி யானையில் வந்து பெண் யானையை குறிக்கும். சரிங்களா, பிடினா என்ன, பெண் யானையும் குறிக்கும், பிடித்தலும் வரும். கரெக்டாக, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. பெண் யானைக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, பிடின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, இரு பொருள் கொண்ட ஒரு சொல் கேட்டிருக்காங்க. உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். குழந்தைகளை பொதுவாக டேஷ் என்போம்.
நடத்தல், நட, நடுதல், நடவு. உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தைகளை பொதுவாக நட என்போம். கரெக்டாக நட தான் வரும். படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. ஸோ இதுவும் 2வது டைம் ரிப்பீட் ஆகுது. நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்சத்தண்ணி குடி என்பது டேஷ். என்னப்பா? வழக்கு. அப்போலாம் ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருந்தது, இப்போ ஆப்ஷன் வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஒரே கொஷினை திருப்பி போடுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆப்ஷன்ஸ் மாறி இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சரிங்களா? ஒரு கேள்வி படிக்கிறோன்னா டீட்டெயில் ஆப்ஷன்ஸையும் சேர்த்து பாருங்கள். அப்போ தான் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஆப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடியது என்பது பேச்சு வழக்கு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. மறைப்பா. இப்போ தானே பார்த்தோம், மறைனா என்ன? வேதம் மறைத்தல். அதே மாதிரி பிடினா என்னப்பா? பிடித்தல், பெண் யானை. இதுவுமே பார்த்துட்டோம். கரெக்டாக? பிடித்தல் மற்றும் பெண் யானை. இதுவும் பாருங்கள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கா? வழக்கு தான் வரும். கரெக்டாக? நீதிமன்றத்தை தொடுப்பது வழக்கு, நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. ஸோ பாருங்கப்பா, நீங்களே சொல்லுங்கள். வழி மற்றும் நதி இரு பொருள் தரும் சொல் கேட்டிருக்காங்கப்பா. வழி, நதி, எண்ணிக்கை. ஸோ எல்லாம் இது 6. ஆப்ஷன் பி 6 தான் குறிக்கும். எப்படி 6ங்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 6ன்னு எத்தனை தடவை நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாமே, நீ டைரெக்டாக பொருள் கொடுத்து சொல் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பேசுதல். பேசுதல் இரு பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ பேசுதல்னா என்ன? உரைத்தல், உரையாடல் மற்றும் விளம்புதல். உரையாடல் மற்றும் விளம்புதல் வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் தருக. ஓடு. ஓடுனா என்னப்பா நம்ம பார்த்தோம்? ஓடுதல், அதே மாதிரி கூரை வீடு, மேற்கூரை எல்லாமே வரும். கரெக்டாக? ஓடுதல் மற்றும் மேற்கூரை. ஆப்ஷன் ஏ தான் சரி. 76. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு பொருள் தருக. நகை. நகைனா என்னப்பா? நகைனா என்ன பார்த்துருவோம்? சிரிப்பு, அணிகலன். கரெக்டாக? சி இது கிட்டத்தட்ட ஒரு 7 டைம்ஸ் ஆயிடுச்சு இதோட ரிப்பீட் ஆகிறது. இரு பொருள் தனி இணையை காண்க. வன்மைனா என்னப்பா? வன்மை அப்படிங்கிறது என்னென்னா ஈகை. ஈகையும் குறிக்கும், வலிமையும் குறிக்கும். வன்மைனா ஈகை மற்றும் வலிமை. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்க. வன்மையில் இந்த இன்னும் கொடுப்பாங்க, அதே மாதிரி 2 சுழி இன்னும் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டையுமே கன்ஃபார்மாக பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி மடி. மடி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மடினா என்னப்பா? மடினா மடித்தல். மடித்தல், சோம்பல். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? மடி அப்படின்னு என்னன்னா சோம்பல்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி இசை. இசை என்பதன் இரு பொருள் கேட்டிருக்காங்கப்பா. இசைனா என்னப்பா? இசை பாடல். கரெக்டாக? இசைனா என்ன? ஒரு பாடல் மற்றும் புகழ். புகழையும் குறிக்கும். சரிங்களா? பாடல் மற்றும் புகழ். ஆப்ஷன் இ தான் சரி. இசை ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க கொஷினை. இதில் ரிப்பீட்டாக வரேன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது அதிகமாக கேட்குறாங்க இசை. கீழ்காணும் சொல்லிற்கு இரு பொருள் தருக. செப்புதல். செப்புதல் தான் என்னப்பா? இப்போ தானே பார்த்தோம் உரைத்தல். உரைத்தல்னால என்ன? பேசுதல், விளம்புதல் வரும். அதே மாதிரி செப்புதல் அப்படின்னாலுமே என்ன? பேசல் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. நகை. நகைனா என்னப்பா? நகை அப்படிங்கிறது நகை, அணிகலன், ஆபரணம் எல்லாமே வரும். அதே மாதிரி புன்னகையும் குறிக்கும். கரெக்டாக? புன்னகையும் ஒரு. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. திங்கள். திங்கள்னா என்னப்பா? திங்கள் அப்படிங்கிறது மாதம். மாதம், நிலவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிழமை எல்லாமே வரும் திங்களுக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி மாதம் மற்றும் நிலவு. எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இரு பொருள் தரும் தவறான இணை எதப்பா? இரு பொருள் தரும் தவறான இணை கேட்டிருக்காங்க. இடர், துன்பம். இடர், துன்பம் வருமா? வராது. நெறி, வழி. ஸோ இதுவும் இல்லை. பொன்னகை, அணிகலன் ரெண்டுமே ஒரே பொருள் தான். சரிங்களா? புன்னகை, அணிகலன் வந்தால் கூட கரெக்டாக புன்னகை, அணிகலன் வந்தால் கூட சரி. வாயு, நெருப்பு. வாயு, நெருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நெருப்பு அந்த இதில் வரும். சரிங்களா? சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். இரு பொருள் தருக. உரம். உரம் அப்படிங்கிறது என்னென்னா எரு. நம்ம கரெக்டாக தெரியும். வலிமை. வலிமைனாலும் என்ன சொல்லுவாங்க? உரம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கேள்வி இரு பொருள் தருக. இடி. இடினா என்னப்பா? இடி அப்படிங்கிறது பேரொளி, ஒரு பெரிய சத்தம். கரெக்டாக? பேரொளி மற்றும் தகர்த்தல், தகர்க்கிறது. சரிங்களா? ஸோ இது நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு
தகர்க்கிறதுன்னு அடியோடு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் டி பேரொளி மற்றும் தகர்த்தல். ஒரு இதை வீட்டை இடிப்பான்னு சொல்கிறோம்ல, அது என்னப்பா? தகர்க்கிறது. ஒரு இடத்துலேருந்து அங்கே இடித்து எடுக்கிறது, தகர்த்தல். அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. முறைமை. முறைமைன்னு என்னப்பா? முறைமை அப்படின்னா கட்டளைன்னு சொல்லுவாங்க. கட்டளை மற்றும் உரிமை. கட்டளை மற்றும் உரிமை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. பொருள் தெரிஞ்சுக்கங்க. முறைமைன்னு என்னென்னா கட்டளை, உரிமை. அடுத்த கேள்வி, நகைப்பா. நகைன்னு என்னப்பா? புன்னகை, புன்னகை. அணிகலன், எது வேணால் வரலாம். சரிங்களா? நகை, அணிகலன் எப்படி வேணால் கேட்கலாம். அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. படி. படின்னு என்னப்பா? படினா ஒரு இதை படிக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி மாடிப்படியும் வருமா? முகத்தல் அளவை அப்படிங்கிறது வந்து படி. நம்ம வீட்டில் அரிசி படின்னு சொல்லுவோம், அதுவும் வரும். மாடிப்படியும் வரும், படித்தல் வரும். சரிங்களா? எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, திங்கள் பா. இரு பொருள் தருக. திங்கள். திங்கள்னா என்ன? மாதம், நிலவு, சந்திரன் எல்லாமே வரும். கரெக்டாக? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்க, இரு பொருள் தருக. 6பா. நதி எண் அவனே கொடுத்துறான். கிட்டத்தட்ட 10 டைம் ஆயிடுச்சு அந்த கொஷின். 10 கொஷின் பேப்பரில் 10 டைம் கேட்டிருக்கான். அப்போ ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இந்த கேள்வி இல்லாததே கிடையாது. இரு பொருள் தருக. இடும்பை. இடும்பைன்னு என்னப்பா? இடும்பை அப்படின்னா வறுமைன்னு சொல்லுவோம். இடும்பைன்னு என்ன? வறுமை, துன்பம் இரண்டுமே வரும். சரிங்களா? வறுமை, துன்பம் இரண்டுமே வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. துளை. துளைன்னு என்னப்பா? துளைக்கிறது. சரிங்களா? தொந்தரவு பண்ணுறது. சரியா? துவாரம் மற்றும் தொந்தரவு. ஆப்ஷன் பி தான் சரி. துளை அப்படின்னா துவாரம்னு சொல்லுவாங்க, தொந்தரவையும் குறிக்கும். ஆப்ஷன்ஸ் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இரு பொருள் தருக. பேண்டல்னு என்னப்பா? ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கண்ணா? பேண்டல் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. மாலை. மாலைன்னா பூ மாலை, மாலை பொழுது எல்லாமே வரும். பொழுது மற்றும் தார். பூ மாலை, தார் எல்லாமே வருமா? அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம். தானம்னு என்னப்பா? ஒருத்தங்களுக்கு தானம் பண்ணுறமல்ல, கொடை வழங்குறோம்கா, கொடை. சரியா? கொடை மற்றும் ஈகை. தானம்னு என்ன? ஈகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஈகை. ஈகைன்னு என்ன? கொடுக்கறது. தானம் கொடுக்கறது. சரியா? அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. அரண். அரண்னா என்னப்பா? அரண்னா பாதுகாப்புன்னு சொல்லுவோம். கோட்டை. அரண்னா என்ன? கோட்டை குறிக்கும். சரிங்களா? பாதுகாப்பு மற்றும் கோட்டை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. அரண்னா கோட்டை, ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கள். திங்கள், மாதம், நிலவு. மாதம், நிலவு மனப்பாடமே பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த கேள்வி, மதி. மதினா என்ன அப்படின்னா அறிவு. மதினா என்ன? அறிவும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். சரிங்களா? அறிவு மற்றும் நிலவு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தருக. 6பா. 6ன்னு என்ன? எண், நீர்நிலை, ஆறு எல்லாமே வருமா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. துய்ப்பது. இதுவும் பார்த்தோம், இது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. துய்ப்பதுன்னா என்னப்பா? துய்ப்பது அப்படிங்கிறது வந்து என்னென்னா கற்றல், தருதல். சரிங்களா? ரெண்டுமே வரும். கற்றல். கற்றலும் வந்து துய்ப்பது தான், தருதலும் துய்ப்பது தான். அடுத்த கேள்வி, விளக்கு. ஸோ இது வந்து தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. விளக்குன்னா என்னப்பா? விளக்குனா நம்ம ஒளி தரும் சாதனம்னு சொல்லலாம். அதே மாதிரி விவரித்தல், எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதும் விளக்கு தான். சரிங்களா? அதே மாதிரி விளக்கு, தீபம், அகல் விளக்கு எல்லாமே வரும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஒளி தரும் சாதனம்னு என்ன? அகல் விளக்கு தானே. ஸோ எப்படி வேணால் பொருள் மாற்றி கொடுக்கலாம். இரு பொருள் தருக. கல். கல்னா என்னப்பா? கல்னா இளமையில் கல் சொல்லலை, என்ன? கற்றலும் வரும். இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறல, அதுக்கு இந்த இல் தான் வரும். கரெக்டாக? அப்போ இளமையில் கல் அப்படின்னா கற்றல், படித்தல், கற்றல் எல்லாமே வரும். இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் இதுவுமே வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, படி. படினா என்னப்பா? ஸோ படித்தல், படிக்கட்டு எல்லாமே வருமா? படிக்கட்டு, படித்தல். சி தான் சரி. நகைனா என்னப்பா? நகைனா என்ன சொன்னால் புன்னகை, ஆபரணம். பொன்னகை, புன்னகை எல்லாமே வருமா? இது கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் ஆயிடுச்சா? 6 or 7 டைம்ஸ் என்னமோ சம்திங் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி, இரு பொருள் தருக. கூவல். கூவல்னு என்னப்பா? கூவல் அப்படிங்கிறது வந்து பள்ளம். கூவல் என்ன? பள்ளம், நீர்நிலை ரெண்டுமே வரும். சரிங்களா? கூவல் என்ன? பள்ளம் மற்றும் நீர்நிலை. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. கலை. கலைனா என்னப்பா? கலைனா என்ன சொன்னால் ஆல்ரெடி பார்த்தோம், முகத்தில் இருக்கிறது, முகத்தில் வர இது. சரிங்களா? கலை அழகு.
பயிருடன் விளையும் புல் பூண்டுகள். ஸோ நம்ம களை பறிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, பயிருடன் விளையும் புல் பூண்டுகளை வந்து களை பறிக்கிறோன்னு சொல்லுவோம். கலை மற்றும் அழகு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2, அதாவது தமிழில் வந்து அழகு 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் தரும் இரு சொற்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரு பொருள் தரும் ஒரு சொற்கள், எல்லாமே ஒரே இதுதான். சரிங்களா? ஸோ அதில் வந்து ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து இதுலேருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே PDF நோட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா TNU SRB SIக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். Thank you.